வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குஜராத் மற்றும் கேரளாவிலும் மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் குறைந்தது 16 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் மீட்புப் பணிகளில் ராணுவம் மற்றும் விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் உள்ள பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 13 முக்கிய ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்தால் 19 மாவட்டங்களில் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ள லக்கிம்பூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. அதேபோல சிக்கிம், மணிப்பூர் மற்றும் மேகாலயாவிலும் சாலைகள், பாலங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. மே மாத இறுதியில் 6 வடகிழக்கு மாநிலங்களிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 80 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அதேபோல் குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ஜுனாகத் மாவட்டத்தின் 30 கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் ஜுனாகத் மாவட்டத்தின் வந்தாளி கிராமத்தில் 361 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. சௌராஷ்டிரம் மற்றும் தெற்கு பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அப்பகுதிக்கு விரைந்துள்ளனர். பல இடங்களில் வெள்ளத்தால் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 6 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் 64.5 முதல் 115.5 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 5ஆம் தேதி வரை கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.